लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2528வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியுடைய 3வது பாசுரம் 1077வது பெரிய திருமொழி பாசுரம். தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குடையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வான்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான் இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே. எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் மனையை துணிந்துருள வேணும் துணிந்து. 1077வது பெரிய திருமொழி பாசுரம். தூங்கார் பிறவிக்கு பிறவிக்கள் இன்னம் புக செய்து வாங்காய் என்று சிந்தித்து நான் அதற்கஞ்சி பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் தாங்காது உள்ளம் தள்ளும் என் தாமரை கண்ணா. அழகான தாமரை போன்ற கண்களை உடையவனே புண்டரீகாட்சினே என்று கேட்கிறார். சொல்லுகிறார், ஏற்கனவே இந்த பிறவி எடுத்துதான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி நான் கஷ்டப்பட்டிருக்கும் போது என்னை காப்பாற்ற வேண்டிய நீ போதாது இன்னும் ஒரு வாட்டி இரு, இன்னும் நீயே உழண்டு கொண்டிரு என்று சொல்லிவிடுவாயோ என்று நான் நம்புகிறேன். சஞ்சலத்தோடு இந்த பிறவியை நான் கழித்து விட்டு எப்போதா இந்த பிறவி முடியும், என்னை காப்பாற்ற மாட்டேயா, என்னை மீட்டு எடுத்துட்டு போக மாட்டேயான்னு நான் நினச்சிட்டு இருந்தா, இல்லை நீ இன்னும் நிறைய பிறவி எடுக்க வேண்டும் என்பது போல என்னை செய்து விடுவாயோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு பாம்போட வீட்டில் குடுத்தனம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறார். பாம்போடு ஒரு குறியிலே பயின்றார் போல்னா பாம்போட ஒரு வீட்டில் பழகி இருப்பு அப்படின்னு சொன்னால், இங்கே வீடை பாம்பை தீமை செய்ய பிறப்புக்கும் வீடு என்பதை இந்த உடலோடு கூடிய வீடை உடலை வீடாகவும் பாவிக்கிறார். மீன் இன்னொரு உடல் எடுத்து நீ இங்கேயே வாழுன்ற மாதிரி பாம்பு கூட வாழுன்னு சொல்கிற மாதிரி இருக்கே, இது நியாயமா, என்னை காப்பாற்றக்கூடாதா என்று கேட்கிற பாசுரம் இந்த பாசுரம். கீழே 2 பாசுரங்களையும் தன்னுடைய குத்தங்களை சொல்லிட்டு அதுக்கு நீ அங்கீகரித்து நீ பண்ண வேணாமான்னு பெருமாள் மேலேயே குறை போற. அதுக்கு நான் சொல்கிறேன், நான் என்னதான் உனக்கு அபயங்கள்லாம் கொடுத்துருந்தாலும் அதை நீ பயன்படுத்திக்காமல் நீ என் மேலே குறைன்னு சொல்கிறது தப்பா என்று கேட்டு, குற்றங்கள் உண்டு நீயே சொல்லிட்டு நீ என்னையே வெறுக்கிற, நான் என்ன உன்னை பாலத்தில் இட்டு உன் மேலே நீரை ஊற்றில்ல, நான் உன்னுடைய திருவுள்ளம் பற்றி தானே நான் இருக்கேன்னு என்னை சொல்ல வேண்டியிருக்கேன், நீ என்னையே குறை சொல்கிற அப்படின்னு 4 பெருவாள் கேட்டாராம். எனக்கு ஏற்கனவே நான் பண்ண பாவத்தால் இருக்கிற பிறவி போராதுன்னு மீண்டும் மீண்டும் பிறவிக்குள்ளே தள்ளுவது என்பது தள்ளிவிடுவோன்னு நான் பயப்படுறேன், என்னை காப்பாற்ற வேண்டியது நீதானே என்று சொல்லிவிட்டு, பிறவி கண் என்பது பழைய பாடமாய்ப்பு. கண் என்பது பழையமையான ஒரு பாடத்தில் வருது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆக என்னை நீ காத்து ரட்சிக்க வேண்டி இருக்க, மீண்டும் என்னுடைய இன்னம் என்பது இதுவரை பிறந்த பிறப்புகளில் நான் பட்ட அல்லல் போலாதுன்னு கருதி மீண்டும் ஒரு முறை பிறவி எடுக்க வைக்கப் போகிறாயா என்று கேட்கிறார். உடம்போடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்திற்று என்பது குறள். 890வது குறள்ல இல்வாழ்க்கை சரியா இல்லைன்னா பாம்பு கூட குடத்துல இருக்க பாம்போட வாழற மாதிரி, கையை விடுற மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரின்னா அர்த்தம் கொண்ட பொருள். அப்படிதான் அவர் சொல்றார். பாம்பு கூட கொடுத்தனும் செய்யணும்னு சொல்ற மாதிரி மறுபடியும் என்னை இந்த உள்ள வச்சிருக்கியா கண்ணா, தாமரை கண்ணா, என்னை காப்பாற்ற வேண்டும், என்னதான் நான் குற்றமுறைகள் செய்தனாக இருந்தாலும் உன்னுடைய அருளால் அல்லவா நான் காப்பாற்றப்படனாவேன் என்று சொன்ன பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேமிப்போம்.
தூங்குவார் பிறவிக்கண் இன்னும் புகப்பெய்து வாங்கா என்று சிந்தித்து நான் அதற்கஞ்சி பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றால் போல் தாங்காது உள்ளம் தள்ளும் என் தாமரை கண்ணா, என்னால் இதற்கு மேல் தாங்காது எனக்கு உடம்பு, தயவு செய்து என்னை காத்து ரட்சிப்பாயாக என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரிவா அத்தியாத்மனாவா பிரகதே சுபாவாது கரோமி என்று சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இலகத்துறை ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை நம்முடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் நாம் கண்ணா 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 என்று நாம் நல்குருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.